Hey beautiful souls, welcome back to my channel. This is Intuitive Energy Psychic Tarot Card Reader. I'm Jay. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா வாட்ஸ் கோயிங் ஆன் இன் தேர் மைண்ட் அண்ட் ஹார்ட். வித்தவுட் யூ அவங்க எப்படி இருக்காங்க, இந்த நோ கான்டாக்ட்ல அவங்க எப்படி இருக்காங்க, உங்கள் லவ்டு ஒன் மைண்ட்ல என்ன போயிட்டு இருக்கு, உங்க ஹார்ட்ல என்ன போயிட்டு இருக்கு, உங்கள் லவ்டு ஒன் ட்ரூ ஃபீலிங்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? Do like my videos, do subscribe my channel. So take a deep breath, think about this person, say this person name 3 times. 1 2 3. See this. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, உங்கள் லவ்டு ஒன் சைலண்ட்டாக இருக்காங்க, அவங்க ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க. நோ, உங்கள் லவ்டு ஒன் எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா சைலண்ட்டாக இல்லை. உங்கள் லவ்டு ஒன் சைலன்ஸில் 1000 வேர்ட்ஸ் இருக்கு. இந்த வீடியோ பார்க்குற ஃபியூ பீப்புள்ஸ் உங்கள் லவ்டு ஒன் சைலன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிருக்கும். கரண்ட்லி உங்கள் லவ்டு ஒன் எப்படி இருக்காங்கன்னா கன்ஃபியூஷனோட கோரில் இருக்காங்க. இந்த சைலன்ஸ் நோ கான்டாக்டில் உங்கள் லவ்டு ஒன் மைண்ட் எப்படி இருக்குன்னா see this, காமாக இருக்குது, டெம்பரன்ஸ். பட் தி ஹார்ட் இஸ் ரெஸ்ட்லெஸ். இன்சைட் திஸ் பர்சன் dying, they can't. உங்கள் லவ்டு ஒன்னால் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியல. This person could be Aries, Leo, Sagittarius, Gemini, Pisces and Cancer. என்ன zodiac sign இங்கே highly presentable-ஆக இருக்குன்னா fire plus water sign இங்கே presentable-ஆக இருக்கு. Energies definitely one person emotionally weak, another one okay ஹேண்டில் பண்ணிக்கலாம், அப்படி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. உங்கள் லவ்டு ஒன் இந்த நோ கான்டாக்டில் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க, செல்ஃப் கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன செல்ஃப் கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டாங்க, லைக் தட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த கனெக்ஷன்லேருந்து என் லவ்டு ஒன் கிட்ட இருந்து நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன்னு அவங்க கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க. உங்கள் தாட்ஸ், உங்கள் மெமரிஸ் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறப்போ அவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க செல்ஃப். தே ட்ரைங் டு கன்வின்ஸ் தெம் செல்ஸ். பட் ட்ரூத் என்னன்னா எவ்ரிதிங் இஸ் அபவுட் யூ. சி, உங்கள் லவ்டு ஒனுக்கு ஸ்டில் உங்கள் மேலே கேரிங் இருக்குது, லவ் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது. அகெயின் உங்கள் கூட கனெக்ட் பண்ணணும், உங்களை மீட் பண்ணணும், உங்ககிட்ட பேசணும், ரீயூனியன் பண்ணணும்னு அவங்களுக்கு ட்ரீம்ஸ் அண்ட் விஷஸ் இருக்கு. See this, ஆல்வேஸ் உங்கள் கூட இருக்கணும், அந்த விஷஸ் இவங்களுக்கு ஹெவியாக இருக்கு. பட் உங்கள் லவ்டு ஒன் மைண்ட் செட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா see this. I hope you understand. அவங்க திங்கிங் ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க. எவ்ரிதிங் இஸ் அபவுட் யூ. உங்களை பற்றி தான் அவங்க திங்க் பண்ணுறாங்க. உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. உங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டப், உங்கள் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் அண்ட் ப்ரொப்போசல், உங்கள் லவ்டு ஒன் ஸ்டில் அதை மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த டேஸ். உங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டப் உங்கள் லவ்டு ஒனுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்கு. அவங்களோட ஸ்பெஷல் டே உங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டப். அந்த டேஸ் உங்கள் லவ்டு ஒன் திங்க் பண்ணுறப்போ பியூட்டிஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. எஸ், பியூட்டிஃபுல்லாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அந்த டேஸ் அவங்க ரீகால் பண்ணுறப்போ.
அந்த டேஸ் பற்றி அவங்க திங்க் பண்ணுறப்போ அவங்க இன்னர் ஹாப்பினஸ் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஹாப்பியாக இருக்குது அவங்களுக்கு. கூஸ் பம்ப்ஸ். அவங்க செல்ஃப் கிட்ட அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க, நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன், நான் என் லவ்ட் ஒன்னை திங்க் பண்ண மாட்டேன் இயர் ஆஃப்டர். பட் அவங்க உங்களை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. தேர் திங்க் தே ஃபர்காட் யூ. நோ, நாட் லைக் தட். அவங்களால உங்களை மறக்க முடியல. ஏன் உங்களை மறக்க முடியல? ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் ஒன் சாங், சம் ஹார்ட் டச்சிங் சாங்ஸ் அவங்க லிசன் பண்ணுறப்போ அவங்களோட தாட்டில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட். அண்ட் ஒன் வேர்ட், ஆக்சுவலி உங்கள் 2 பேருக்கும் கோட் வேர்ட் ஏதாச்சும் இருக்கலாம். நீங்கள் உங்கள் லவ்ட் ஒன் கிட்ட யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் ரிப்பீட்டட்லி நீங்கள் சில வேர்ட்ஸ் அவங்கக்கிட்ட யூஸ் பண்ணியிருப்பீங்கள்ல. அண்ட் அந்த வேர்ட்ஸ் அவங்க லிசன் பண்ணுறப்போ டெஃபினெட்லி நீங்கள் தான் அவங்க ஃபர்ஸ்ட் தாட்டில் வரீங்க. அண்ட் தென் ஒன் மெமரிஸ், ஃபேவரட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் மீட்டப் பிளேஸ், நீங்கள் அவுட்டிங் போயிருப்பீங்கள்ல கான்டாக்டில் இருக்கப்போ, அந்த டேஸ் அண்ட் அந்த பிளேஸ் அவங்க பார்க்குறப்போ உங்களோட மெமரிஸ் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு, அவங்கள ஹிட் பண்ணிகிட்ருக்கு. உங்கள் லவ்ட் ஒன் அவங்க மூவ் ஆன் பண்ணணும் ட்ரை பண்ணாலும், அவங்க செல்ஃபை அவங்க கன்வின்ஸ் பண்ணாலும், ஈவன் ஒன் சாங், ஒன் வேர்ட், நேம், மெமரிஸ் bring you back into their mind. உங்கள் லவ்ட் ஒன் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்க மைண்ட்லேருந்து உங்களை ரிமூவ் பண்ணுறாங்க. ஏன் அவங்க மைண்ட்லேருந்து உங்களை ரிமூவ் பண்ணுறாங்கன்னா அவங்க கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, ப்ளஸ் அன்ஹாப்பி ஸ்டேட்டில் அவங்க இருக்காங்க. தட்ஸ் வை அவங்க மைண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. பட் ஈவன் ஒன் சாங், ஒன் வேர்ட், ஒன் மெமரிஸ் என் ஆஃப். அகெயின் நீங்கள் உங்கள் லவ்ட் ஒன் மைண்டில் என்டர் ஆகுறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அவங்க தாட்ஸில் வரீங்க. see this, அவங்க மைண்ட்லேருந்து உங்களை ரிமூவ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் நீங்கள் அவங்க மைண்டில் அகெயின் வரீங்க. this person loves you so much. it's not easy அவங்க மைண்ட்லேருந்து உங்களை ரிமூவ் பண்ணுறது. sometimes silence speaks louder than words. இது உங்கள் லவ்ட் ஒன் எனர்ஜிஸ். உங்கள் லவ்ட் ஒன் இதை ஃபீல் பண்ணுறாங்க. லவ் தட்ஸ் நாட் நீட் ஆல்வேஸ் வேர்ட்ஸ். ஐம் ரைட்? சம்டைம்ஸ் சைலன்ஸ் சே எவ்ரிதிங். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நோ கான்டாக்டில் நோ மெசேஜ், நோ கால், பட் ஸ்டில் நீங்கள் உங்கள் லவ்ட் ஒன் எனர்ஜிஸை, ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறீங்க. அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க வித்தவுட் வேர்ட்ஸ். அவங்க உங்ககிட்ட ஸ்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை, அவங்க ஏன் சைலண்ட்டாக இருக்காங்க, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கல்ல. கரண்ட்லி நீங்கள் உங்கள் லவ்ட் ஒன் கூட பேசல, உங்கள் லவ்ட் ஒன் உங்ககிட்ட பேசல. நீங்கள் அவங்க ஹார்ட்டில் இருக்கீங்க, அவங்க உங்கள் ஹார்ட்டில் இருக்காங்க. சம்டைம்ஸ் சைலன்ஸ் ஒரு லாங்குவேஜ் தான் லவ்க்கு. கரண்ட்லி இந்த லவ்வில் வேர்ட்ஸ் இல்லை, பட் கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. சைலண்ட்லி உங்கள் ஹார்ட் அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கு, அவங்க ஹார்ட் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கு. ட்ரை டு கனெக்ட் மை எனர்ஜி. உங்கள் மெமரிஸ் உங்கள் லவ்ட் ஒன்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு லைக் அ ஷேடோ. ஷேடோ எப்படி நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு, அந்த மாதிரி உங்கள் மெமரிஸ் உங்கள் லவ்ட் ஒன்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஆக்சுவலி உங்கள் லவ்ட் ஒன் அவங்க உங்கள் பிக்சர்ஸ் பார்க்கல, உங்கள் ஓல்டு சேட்ஸ் ரீட் பண்ணலை. உங்கள் லவ்ட் ஒன் ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் அவங்க திங்க் பண்ணுறாங்க. உங்கள் லவ்ட் ஒன் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா உங்கள் பிக்சர்ஸ் அவங்க திங்க் பண்ணுறாங்க. அவங்க மைண்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் ஆகிட்டீங்க. அண்ட் உங்கள் ஓல்டு சேட்ஸ் அவங்க ரீகலெக்ட் பண்ணுறாங்க. தே நோ வெரி வெல் நீங்கள் என்ன சேட் பண்ணியிருப்பீங்க, உங்கள் சேட்டிங் ஸ்டைல், எமோஜிஸ். உங்கள் லவ்ட் ஒனுக்கு அந்த சேட்ஸ் எடுத்து ரீட் பண்ணணுன்னு நீட் இல்லை, அவங்க ரீகலெக்ட் பண்ணால் போதும்.
they know very well, right? நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு உங்கள் பிக்சர்ஸ் பார்த்து தான் அவங்க மிஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் அவங்க விஷனில் இருக்கீங்க. ஜஸ்ட் அவங்க ஹைஸ் க்ளோஸ் பண்ணால் உங்கள் பிக்சர்ஸ் அவங்க விஷனில் வந்துடும். தட்ஸ் வை அவங்க திங்க் பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. தட்ஸ் வை உங்கள் லவ்ட் ஒன் அவங்க கேலரியில் உங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் சாட்ஸ் ரீட் பண்ணலை. அவங்க மைண்டில் ஒன் லைன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. என்னென்னா, ஹோப் யூ ஆர் சேஃப். நீங்கள் சேஃபாக இருக்கீங்கன்னு அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஹோப் யூ ஆர் ஹாப்பி. நீங்கள் சேஃபாக இருப்பீங்க அண்ட் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு உங்கள் லவ்ட் ஒன் பிலீவ் பண்ணுறாங்க அண்ட் ப்ரேயர் பண்ணுறாங்க. ப்ரேயர்ஸ் அவங்களால லவ் இல்லைன்னு சொல்ல முடியாது அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அண்ட் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. They can't say love is gone. They know very well real love does not go. Real love always fade ஆகாது. Always real love போகாது. Real love always stay பண்ணோன்னு அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. Real love does not go. I'm right. நீங்கள் பாஸ்ட்டில் உங்கள் லவ்ட் ஒன்னோட எவ்ரி திங்காக இருந்திருக்கீங்க. யூ ஆர் தேர் எவ்ரி திங். அந்த டேஸை சேஞ்ச் பண்ண முடியாது. அவங்க கூட லிவ் பண்ண டேஸை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. அந்த டேஸை அவங்களால மறக்க முடியாது. பாஸ்ட்டில் தான் நீங்கள் எவ்ரி திங்காக, இப்போது நீங்கள் எவ்ரி திங் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நாட் லைக் தட். யூ ஆர் தேர் எவ்ரி திங் ஸ்டில். உங்கள் லவ்ட் ஒன் மைண்டில் இப்போ என்ன போயிட்டுருக்குன்னா, why this distance? ஏன் இந்த டிஸ்டன்ஸ்? ஏன் இந்த பனிஷ்மெண்ட் எனக்கும் என் லவ்ட் ஒனுக்கும்? உங்கள் லவ்ட் ஒன் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அவங்களால உங்ககிட்ட சொல்ல முடியல. என்னன்னா, அவங்களுக்கு ஸ்டில் உங்கள் மேலே டீப் கேரிங் இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு உங்கள் மேலே கேரிங் இல்லைன்னு திங்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உங்ககிட்ட சொல்ல முடியாமல் எப்படி சொல்கிறது தெரியல. அவங்க எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கைஸ், நோ வேர்ட்ஸ், ஜஸ்ட் ஃபீல். அவங்களால சொல்ல முடியல உங்ககிட்ட. அவங்க செல்ஃப் கொஷனிங் பண்ணிக்கிறாங்க. ஏன் என் லவ்டு ஒன் கிட்ட என்னால் சொல்ல முடியல? ஸ்டில் நான் என் லவ்டு ஒன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க மெமோரிஸில் நான் லிவ் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி நான் அவங்கள திங்க் பண்ணிகிட்ருக்கேன். என் மைண்ட்லேருந்து அவங்கள ரிமூவ் பண்ண முடியல. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சொல்லணும்னு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அவங்களால சொல்ல முடியல. காய்ஸ், see this. ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. உங்கள் லவ்டு ஒன்னால் சொல்ல முடியல, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. கன்ஃபியூஷன் அவங்கள கில் பண்ணிகிட்ருக்கு. லெட்டர் JPDLGU. They miss your fragrance, perfume smell. கன்ஃபியூஷன் அவங்க மைண்டில் டான்ஸ் பண்ணிகிட்ருக்கு. Confusion or dancing around their mind. I'm getting the word. They remember how your eyes spoke more than your mouth. For example, நீங்கள் உங்கள் லவ்டு ஒன் கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு இல்லை. உங்கள் ஐஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிடும். Your eyes already said everything. நீங்கள் சொல்லாமலே உங்கள் ஐஸ் உங்கள் லவ்டு ஒன் கிட்ட எல்லாமே சொல்லிடும். உங்கள் லவ், உங்கள் பெயின், உங்கள் கேரிங், உங்கள் எமோஷன்ஸ், ஆல் வித்தவுட் வேர்ட்ஸ். உங்கள் ஐஸே அவங்கக்கிட்ட எல்லாமே சொல்லிடும். திஸ் பர்சன் லவ்ஸ் யுவர் ஐஸ், பியூட்டிஃபுல் ஐஸ். உங்கள் மைண்ட் அவங்க ஹார்ட் சொல்கிறத லிசன் பண்ணலை. யூ ஆர் நாட் ஜஸ்ட் அ மெமரி, யூ ஆர் தேர் ஹாப்பினஸ். நீங்கள் ஜஸ்ட் அ மெமரி இல்லை, யூ ஆர் தேர் ஹோல் ஹாப்பினஸ்.
நைட் டைமில் உங்கள் லவ்டு ஒன் பில்லோ டாக்ஸ் பண்ணுறாங்க அண்ட் டெடிபியர் டாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பில்லோ கிட்ட நீங்கள் நினச்ச அந்த பில்லோ கிட்ட அவங்க டாக் பண்ணுறது, அவங்க ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, லைக் தட். நீங்கள் கூட இதை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இப்போ என்ன வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, அட்லீஸ்ட் உங்கள் லவ்டு ஒன் கிட்ட இருந்து ஒன் டெக்ஸ்ட், ஹாய் அந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு போதும், நீங்கள் ஹாப்பி ஆகிடுவீங்க. அட்லீஸ்ட் ஒன் டெக்ஸ்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ஒன் டெக்ஸ்ட் உங்கள் மூடை சேஞ்ச் பண்ணிடும் ஈஸிலி. See this. Heart says wait for her, wait for him. அவங்க ஹார்ட் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, வெயிட் பண்ணு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கு. டிசிஷன் மேக் பண்ணாத, வெயிட் பண்ணு. இந்த லவ் ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, டிஸ்டன்ஸ் இருந்தாலும் சைலன்ஸ் இருந்தாலும் லவ் ஃபேட் ஆகலை. Their heart still waiting for you, not mind. See this. எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா, என் லவ்டு ஒன் கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோட மைண்ட் என்ன ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கு, கன்ஃபியூஷன் என்ன ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கு. ஓகே காய்ஸ், இந்த ரீடிங் உங்கள் கூட எப்படி கனெக்ட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். பெஸ்ட் கமெண்ட் நான் பின் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். டோன்ட் டேக் இட் பர்சனல். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பாய், வித் லவ் அண்ட் லைட் மை டியர் ஸ்வீட் ஆர்ட்ஸ்.